வணக்கம். ரவி ரங்கநாதன் பிசியோதெரபிஸ்ட் சென்னையிலிருந்து. சமீபத்தில கோமாலேருந்து வெளியில வந்துகிட்டு இருக்கிற ஒரு கிளையண்ட் ஒருத்தவங்கள பார்த்தோம். இவரு கோமால வந்து 2, 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு பெர்சிஸ்டென்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ன்னுவோம். அவங்க எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. நாம அழுத்தி வலி குடுக்குற மாரி எதனா பண்ணா கண்ண லேசா திறப்பாங்க. அந்த மாரி இருக்கும். தூக்கம் இருக்காது. எப்ப தூங்குறாங்க, எப்ப முழிக்கிறாங்கன்னு ஒரு தெளிவு இருக்காது. மினிமலி கான்ஷியஸ் ஸ்டேட்ங்கிறது வந்துட்டு அடுத்த லெவல். இதில எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, இவங்க ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல தூங்குவாங்க. ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல முழிச்சிருப்பாங்க. முழிச்சிருக்கும்போது வந்து கண்ணெல்லாம் திறப்பாங்க. எதனா சத்தம் கேட்டுச்சுன்னா திரும்புவாங்க. ஆனா, இவங்களுக்கு என்ன வேணும் அல்லது பசிக்குதுன்னு சொன்னா சொல்றது, இந்த மாரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. இதில அந்த ஃபேமிலி மெம்பர் என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னா, "எங்க அப்பாவ எப்படியாவது நான் நடக்க வச்சே ஆகணும். அதுதான் என்னுடைய கோல்" அப்படின்னாங்க. இது பொண்ணா அவங்க அப்பாக்கு வைக்கிற கோல். அது எதிர்பார்ப்பு. ஸோ, இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசு இந்த நாள்ல. இத எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன விஷயங்கள். அவருக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொன்னா, அவரு கேட்பாரா? அவரு எப்படி கேட்கிறாரோ, அத கேட்கிறத நம்பளால புரிஞ்சுக்க முடியுமா? இப்ப நாம ஒரு வீட்ல சமையல் பண்றோம். அந்த சமையல் பண்ணும்போது ஒரு வாசனை வருது. அந்த வாசனைய அவர் உணர்ந்த உடனே, "எனக்கும் குடு" அப்படின்னு அவரு கேட்க வராருன்னா, அவரு செய்யற செய்கைகள் ஏதான ஒண்ணு அதுக்கு ரிலேட்டடா இருந்தது. நாம அத குடுத்தா, அவர் அத சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொன்னா, நாம இப்போ ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ, சென்சரியா நெறைய இன்ஃபர்மேஷன் அவருக்கு குடுக்குறோம். குடுத்ததுக்கு அப்புறமா அவரு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றான்னு பார்க்குறோம். அவரு ரியாக்ட் பண்றது நமக்கு சாதகமா அத எடுத்துக்க முடியுமா? நாம அதே மாதிரி இன்னொன்னு நாளைக்கு செஞ்சோம்னு சொன்னா, அவரு இன்னும் பெட்டர் ஆவாரா? அந்த மாரி செஞ்சோம்னா தான் அந்த ஸ்டிமுலேஷன் நல்ல பிசியோதெரபியா ஃபியூச்சர்ல அவருக்கு உதவியாக இருக்கும். வெறுமனே வந்துட்டு இவர மறுபடியும் எழுப்பி நிக்க வை, நடக்க வைன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறது வந்துட்டு இவங்களுக்கு கரெக்ட்டான பிசியோதெரபியா அப்படின்னு சொன்னா இல்லை.